ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க நம்ம தாம்பரத்தில் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட இன்னைக்கு 3 ரீசேல் பிளாட் கொண்டு வந்திருக்கேன். நியர்பை பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்லாம் மேக்ஸிமம் ஒரு 500 மீட்டர்ஸ் மட்டும்தானுங்க. இதான் மெயின் ரோட் அண்ட் பஸ் ஸ்டாப்பும் கூட. இதுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் முழுக்க வீடுகள் சூழ்ந்த ஏரியாவில் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்ஸ் ரீசேலில் நமக்கு வந்திருக்கு. ரீசேல் அப்படின்னும் போது அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட் மார்க்கெட் விலையை விட குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 ரூபா கம்மியாக வரும். அதே மாதிரி தான் இந்த பிளாட் வந்திருக்கு. மார்க்கெட் விலையை விட கம்மியாக தராங்க. வாங்க இதை பற்றி மொத்த விவரத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவரால் சென்னையில் எங்கள் லேண்டு வீடு அப்பார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்கள் பார்வைக்கு வரும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால் வாங்க முடியும். இந்த வீடுகள்லாம் இருக்கக்கூடிய இதே ஏரியாவில் இந்த வீடுகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க 3 ரீசேல் பிளாட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டே சேலுக்கு இருக்குது. பிளாட் நம்பர் 2, பிளாட் நம்பர் 9, பிளாட் நம்பர் 10, இது மாதிரி 3 பிளாட் இதே இடத்துல சேலுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளாட் நம்பர் 2, இந்த ஸ்டோனில் போட்டிருக்க பாருங்கள். எஸ், இதான் பிளாட் நம்பர் 2. இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. ஸோ இங்கே நார்த் ஃபேஸிங் மீதி 2 பிளாட் இருக்குல்ல, அது நார்த் ஃபேஸிங் பிளாட்டும் கூட. ஓகே, ஸோ வந்தால் 3 ஆப்ஷன்ஸ் ஒரே இடத்துல பார்க்கலாங்க. சரி, சைஸை சொல்லட்டுமா? இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் நம்பர் பிளாட்டு 1384 ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவலி இதோட ஃப்ரண்டேஜ் 30 அடி ஃப்ரண்டேஜ். அருமையாக இருக்கும். வீடு கட்டிங்னா இதில் பங்களா மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரண்டேஜ் பெருசு அப்படின்றதுனால வீட்டோட எலிவேஷன் சூப்பராக வரும். இது இல்லாமல் பிளாட் நம்பர் 9 அண்ட் 10 இருக்குது. அது ரெண்டுமே நார்த் ஃபேஸிங் பிளாட். ஓகே, ஸோ இந்த 3 பிளாட்டும் எங்கப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்ட் தாம்பரத்தில். ஓகே, வெஸ்ட் தாம்பரத்தில் முடிச்சூரில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க 3 ரீசேல் பிளாட்டுகளும். ஓகே, பியூட்டி என்னன்னா, இது தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்திலிருந்தும் ஷார்ப்பா 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். நீங்க பார்க்குற இந்த மெயின் ரோடு, பார்க்குற கமர்ஷியல்ஸ், இது எல்லாத்துலேருந்தும் வெறும் ஒரு 500-600 மீட்டர்ஸ் மட்டும்தான். மெயின் ரோட்டுக்கு வரணும்னா நம்ம சைட்லேருந்து நடந்து வந்துடலாம். அவ்வளோ பக்கம் தான் மெயின் ரோடு. ரயில்வே ஸ்டேஷனும் ஜிஎஸ்டி ரோடும், நான் சொல்கிற தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் ஜிஎஸ்டி ரோடும் சைட்லேருந்து 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான். ஓகேங்களா? அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இம்புட்டு வீடுங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் தாம்பரம் மாநகராட்சி வேறு, சிஎம்டி அப்ரூவ்டு லிமிட் வேறு என்ன வேணும்? இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பிளாட் அவைலபிள். பிளாட் நம்பர் 2 1384 ஸ்கொயர் ஃபீட் வித் 30 அடி பெரிய ஃப்ரண்டேஜோட. சரியா? இருக்கிற 3 பிளாட்டுமே சிட்டி லிமிட்டுக்குள்ள, சிஎம்டி அப்ரூவ்ட் லிமிட்டுக்குள்ள வர்றதுனால தாராளமாக நீங்கள் லோன் போய்க்கலாம். வாங்கும் போதே கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள, தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வரக்கூடிய பிளாட் நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா? அடுத்த 2 பிளாட்டில் ஒரு பிளாட் இதோ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் தெரியுதுல்ல, அதான் பிளாட் நம்பர் 9. இதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க அடுத்த பிளாட். ஓகேங்களா? பிளாட் நம்பர் 9 அண்ட் 10 ஆப்போசிட்டா. அது 9னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளாட் 10. இந்த கொட்டா போட்டிருக்காங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதனால இந்த கொட்டா போட்டிருக்காங்க. இந்த பிளாட், எஸ், இங்கே தான் பிளாட் இருக்கு. இது பிளாட் நம்பர் 10. இந்த 2 பிளாட்டுமே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட். ஓகேங்களா? இதோட சைஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட் நம்பர் 9 1297 ஸ்கொயர் ஃபீட், பிளாட் நம்பர் 10 1493 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? இந்த லொகேஷன்லேருந்து தாம்பரம் மெப்ஸ் வெறும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தானுங்க வரும். வண்டி எடுத்தால் நம்ம சைட்லேருந்து தாம்பரம் மெப்ஸ் 10 நிமிஷத்துக்குள்ளவே ரீச் ஆயிடலாம். ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடார் ரொம்ப பக்கம், அதுவுமே மேக்ஸிமம் ஒரு 6 to 6.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் வருது. இது மாதிரி 2 ஐடி காரிடார் நம்ம சைட்டில் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு பெரிய ஆடர் அட்வான்டேஜ். தாம்பரம்னாலே ஸ்கூல்ஸ்க்கோ காலேஜஸ்க்கோ பஞ்சமே இல்லாத ஒரு ஏரியா, அது உங்களுக்கு தெரியும். அதுவும் இவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்னும் போது வாங்கின உடனே கையோட லோனை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற பிளானோடவே நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2வது பிளாட்டும் இதே ஸ்ட்ரீட்டில் நார்த் ஃபேஸிங் பிளாட் 2 கூட சேலுக்கு இருக்குது. ஓகே, நான் தான் சொன்னேன். பிளாட் நம்பர் 2, பிளாட் நம்பர் 9, பிளாட் நம்பர் 10. ஒன்று 1300 சதுரடி, ஒன்று 1400 சதுரடி, இன்னொன்று 1500 சதுரடி. நான் எல்லாம் ரவுண்ட் பண்ணி சொல்கிறேன். சரியா? 3மே சிஎம்டி அப்ரூவ்டு, தாராளமாக லோன் போகலாம். இதுக்கு ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸு 5,999 rupees per ஸ்கொயர் ஃபீட், 5599 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டு. சிஎம்டி அப்ரூவ்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லோன் போகலாம். ரேட் நெகோஷியபிள் தாங்க. ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அவங்களே காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் விசிட் வந்து பாருங்கள். வீடுகள் நிறைய இருக்குது. ஏரியா எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. அது முக்கியமாக கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வருதா, ஆடர் அட்வான்டேஜ் அது. ஓகேவா? இன்றைக்கி காலகட்டத்தில் தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு ஒரு 3.5 கிலோமீட்டரில் இந்த ரேட்டில் வெறும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஒரு 6000 ரூபாய்க்கு பிளாட் கிடைக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். கொடுவாஞ்சேரியிலேயே ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா அதே ரேட்டு 5500 6000 வருது. அதுக்கு தாம்பரத்தில் வெறும் ஜிஎஸ்டி ரோடு 3.5 கிலோமீட்டரில் இங்கே நீங்கள் வாங்கலாமே இந்த ரேட்டுக்கு. 6000 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. ரேட் நெகோஷியபிள் தான். வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட. என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து, அதுவும் ரேட் நெகோஷியபிள். டோன்ட் மிஸ் இட். ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். தாம்பரத்தில் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிளாட் அவங்களுக்கு பிடிக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இது போல பல ரீசேல் பிளாட் கொண்டு வர காத்துக்கிட்டு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புது ப்ராப்பர்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாமா? until then bye from GS.